ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வீடுகளிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், குழுக்களாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், மற்ற இடங்களிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தினாலே சுகமடைவீர்கள். விசுவாசித்து ஆண்டவருடைய அற்புதத்தை எதிர்பாருங்கள். தேவன் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்று கேட்கப் போகிறோம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் முதல் பகுதி. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். நம்முடைய ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் கானான் தேவன் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்கு போறதற்காக புறப்பட்ட போது அவர்களுக்கு நிறைய தடைகள் வந்தது. செங்கடல் அவர்கள் போக முடியாதபடி தடை செய்தது. யோர்தானின் நதி பக்கத்தில் வர வர அந்த தேசம் அடுத்த பக்கத்தில் இருக்கிறது, தடை வந்தது. யோர்தானின் நதி, அதையும் தாண்டி செல்ல ஆண்டவர் உதவி செய்தார். எரிகோவின் கோட்டைகள் அவர்களுக்கு தடை பண்ணினது. அந்த கோட்டைகள் எல்லாம் ஆண்டவரை துதித்த போது அவையெல்லாம் இடிந்து கீழே விழுந்தது. ஆண்டவர் இன்னும் எதிரிகள் எத்தனையோ பேர் அவர்கள் முன்னேறி போக விடாதபடி தடை பண்ணினார்கள். அமலேக்கியர் என்னும் ஒரு சந்ததி வந்து அவர்கள் விடாய்த்திருக்கையில், களைத்து போயிருக்கையில் அவர்களை தடை செய்தார்கள். இப்படி ஏராளமான தடைகள் வழியிலே வந்தது. ஆனால் அந்த தடைகளையெல்லாம் ஆண்டவர் மாற்றி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது போல இன்றைக்கு ராத்திரி வேளையில் உங்கள் வாழ்க்கையில் வருகிற தடைகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். ஆண்டவர் நிச்சயம் உங்கள் சுகத்துக்கு வருகிற தடைகளை ஆண்டவர் எடுத்து போடுவார். ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றி உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒரு மகள் சாட்சி சொல்லும்போது சொன்னார்கள் அல்லவா, குழந்தைக்கு முதுகில கட்டி அதை அழித்து போடணும், அந்த குழந்தை வளரக்கூடாது, அதை கொன்று போட வேண்டும் என்று திட்டம் சொன்னபோது ஆஸ்பத்திரிக்கு போன சமயத்தில் அந்த ஒரு அம்மா பார்த்து சொல்லி, இந்த மாதிரி ஆண்டவர் செய்வார், நீ போய் இந்த மாதிரி குழந்தையை அழித்து விடாதே என்று சொன்னபோது அவர்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அந்த தடைகளை மாற்றி ஒரு நல்ல குழந்தையை கர்த்தர் கட்டளையிட்டது போல ஆண்டவர் அற்புதம் செய்வார். குழந்தைகளை அழித்து போட வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய திட்டம். ஆனால் குழந்தைகளை உயிரோடு வைப்பது தேவனுடைய திட்டம். நான் ஒரு நாள் சபையில் வந்து கொண்டிருந்த போது ஒரு அம்மா ஒரு பிள்ளை வளர்த்திய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை காண்பித்த, ஐயா நீங்கள் சில வருஷத்துக்கு முன்னால் செய்தி கொடுக்கும்போது இந்த மாதிரி குழந்தைகளை கொன்று விடாதிருங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். நான் அந்த குழந்தையை அழிக்க வேண்டும், இந்த குழந்தையை அழித்து விட வேண்டும் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் இப்போ இந்த குழந்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து அது நல்ல சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு குழந்தையாக என் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் தடைகளை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிறதை காண முடியும். ஒரு மனிதன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். லூக்கா 19:3 வாசியுங்கள். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்திய மரத்திலே ஏறினான். அவரை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு பெரிய காரியங்களை செய்கிறவர்.
என்று அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை பார்க்க அவன் ஆவலோடு வந்தான். இயேசுவை சுற்றிலும் வளர்த்தியான ஆட்கள் எல்லாம் சுற்றிலும் நிற்கிறார்கள். இவன் குள்ளனானபடியினால் இயேசுவை பார்க்க முடியல, தடையாய் போயிட்டு. சுற்றிலும் அவரை சுற்றிலும் ஆட்கள் இருக்கிறாங்க. இவன் கட்டையா இருக்கிறதுனால அவன் எட்டி எட்டி பார்த்துருக்கிறான், அவரை பார்க்க முடியல, தடையாயிட்டு. அதனால அவன் ஓடி போய் ஒரு மரத்தில் ஏறி அங்கிருந்து இயேசுவை பார்க்கலாம், இந்த வழியாக தான் வருவார் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அந்த தடைகள் மாறி அவனை இயேசு பார்த்து, என்னை பார்க்க இவ்வளவு ஆசையா வந்து உனக்கு இவ்வளவு தடைகள் வந்து இந்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து என்னை பார்க்குறேன்னு சொல்லி அவனை அழைத்து, நான் உன் வீட்டுக்கு வர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். உன் வாழ்க்கையில் இயேசு உன்னை ரட்சிக்கணும்னு விரும்புகிறார். உன் குடும்பத்தையே ரட்சிக்கணும்னு விரும்புகிறார். உன் வாழ்க்கையே மாற்றி அமைக்கணும்னு விரும்புகிறார். அவர் நீ விரும்புகிறதை விட அவர் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறார். ஆனால் நீ குள்ளனாயிருக்கிறபடினால் அவரை பார்க்க முடியாமல் போயிற்று. குள்ளத்தன்மை, கட்டையான தன்மை என்று சொல்லும்போது வர வேண்டிய அளவுக்கு வளர்ச்சி வரவில்லை. அந்த அளவு குறைந்து விட்டபடினால் அவன் இயேசுவை பார்க்க முடியாமல் போயிற்று. உன் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது, இயேசுவை பார்க்க முடியாமல். உனக்குள்ளே இருக்கிற பாவங்கள், உனக்குள்ளே இருக்கிற அவிசுவாசங்கள், உனக்குள் இருக்கிற பயம், உனக்குள் இருக்கிற தவறான குணங்கள், இவைகளெல்லாம் இயேசுவண்டை வர முடியாமல் உன்னை தடுத்து நிறுத்துகிறது. நீ அதை மேற்கொள்ள வேண்டும். நீ குள்ளனாயிருக்கிறபடினால் நீ பார்க்க முடியல, நீ உயர வரணும். நீ இருக்கிற இந்த நிலைமையை விட்டு மேலே வரணும். எப்பவும் வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சண்டையே வீட்டில் உனக்கு ஆசீர்வாதம் வராமல் அது இருக்குது. எப்பவும் கடன் வாங்கியே பிழைத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை நம்பி விடுதலையாகி வரல. இன்னும் அநேக தடைகள் உன் வாழ்க்கையில் இருக்குது. நீ செய்கிற காரியம் உனக்கே புரியாமல் தவறுகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறாய். மற்ற ஆட்களை பற்றி தவறாக பேசுகிறாய், நினைக்கிறாய், சிந்திக்கிறாய். இவைகளெல்லாம் தடைகளாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த தடைகளை உன்னை விட்டு மாற்றி நீ ஒரு நல்ல விதத்தில் ஒரு நல்ல சுபாவமுடைய ஒரு ஆளா மாறணும். ஆண்டவர் அதுக்கு தான் உன்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீ ஆண்டவரை பார்க்கணும். அவர் செய்கிற கிரியைகளை உன் வாழ்க்கையில் காணணும்னா நீ ஒரு உயரமான இடத்துக்கு ஆண்டவரை நோக்கி வரணும். ஆண்டவரை பார்க்கணும். ஆண்டவர் உன் கூட வருவார். அந்த தடைகளெல்லாம் எடுத்து உன் வீட்டுக்குள்ளே வருவார். உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவரை நெருங்க முடியாதபடி உன்னை தடை செய்கிற காரியங்களை மாற்றி நீ வளர்ச்சி அடைய வேண்டிய அளவுக்கு ஆவியில் வளர ஆண்டவர் உனக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய கரம் உன் வாழ்க்கையில் வரட்டும். மார்க் 2:4 வாசிக்கலாம். மார்க் 2:4. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். திமிர்வாதக்காரன் இருக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு இயேசு இருக்கிற வீட்டிலே அவர்கள் வந்தபோது அந்த இயேசு இருக்கிற வீட்டுக்குள்ள போக முடியல. திரளான ஜனம் அந்த இடத்துல வந்தபடியினால் அந்த ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அங்கே அவர்கள் உள்ளே போக முடியாமல்
அங்கே தடை ஏற்பட்டு விட்டது. அந்த தடை என்ன செய்தார்கள்? அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற கூரையை அவர்கள் போய் அதை திறந்து அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவுக்கு முன்னால கொண்டு அந்த படுக்கையை இறக்கினார்கள். இந்த 4 பேரும் சுமந்து கொண்டு வந்த அந்த திமிர்வாதக்காரனை, ஐயோ இவ்வளவு கூட்டம் இருக்குதே, நம்ம போக வேண்டாம், இன்னொரு தடவை எங்கேயாவது இயேசு வந்தார்னா பார்ப்போன்னு சொல்லி வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்கன்னா அந்த அந்த திமிர்வாதக்காரன் அந்த திமிர்வாதத்திலேயே இருந்து சேர்த்திருப்பான். ஆனால் அன்னைக்கு அந்த தடைகளை மாற்றி அவங்க மேற்கூரையை பிரித்து அதுக்கு உள்ளே போய் அந்த அந்த இயேசு இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்திலே இறங்கின போது இயேசு அதை பார்த்துட்டு அவங்க விசுவாசத்தை பார்த்தார். இவங்க தடையெல்லாம் மீறி இவங்க வந்துட்டாங்களே என்று இயேசு அந்த விசுவாசத்தை தான் பார்த்தார். இந்த மேற்கூரையை பிரிக்கும் போது தூசியெல்லாம் விழுந்திருக்கும். என் மேலே தூசி போட்டுட்டு என் இன்னொரு ஆள் வீட்டை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி இயேசு அவங்கள கடிந்து கொள்ளலை. இயேசு உள்ளமெல்லாம் ஒரு வேதனை உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறானே, இவ்வளவு ஆள் கஷ்டப்படுறானே, இவனை சுகமாக்குறதுக்கு இவ்வளோ பேர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறாங்களே, இவனை எப்படி ஆயினும் சுகமாக்கணுங்கிற அந்த ஆசை தான் இயேசுக்குள்ளே இருக்கு. நீங்கள் வியாதியாக இருக்கணும், நீங்கள் கஷ்டப்படணும், இந்த தடைகளுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படியே இருந்து போயிடணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. நம்ம ஆண்டவர் நீங்கள் விரும்புகிறதை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற தடைகளை மாற்றி உங்களை சுகப்படுத்தணும், உங்கள் பாவத்தை மன்னிக்கணும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றணும்னு சொல்லி தான் அவர் விரும்பி ஆவலோடு அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயம் உன் வாழ்க்கையில் உள்ள தடைகளை மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் நல்லா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை எடுத்து போடுவார். நீங்கள் விசுவாசித்தா போதும், ஆண்டவர் தடைகளை எடுத்து போடுகிறவர். ஆமேன். ஜனக்கூட்டம் தடைகளை உண்டாக்கும். மார்க் 5:25 வாசிப்போம். அப்பொழுது 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது ஒரு 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. இந்த பெரும்பாடு உள்ளவர்கள், இந்த இரத்தப்போக்குடையவர்கள், தீட்டுப்பட்டவர்கள் என்று சொல்லி வீட்டை விட்டு ஒதுக்கிடுவாங்க, குடும்பத்தை விட்டு ஒதுக்கிடுவாங்க. இந்த நாட்களில் இந்த வியாதி இருந்திருக்குமானால், 12 வருஷம் இருக்குமானால் அது கேன்சர் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இது பெரும்பாடு உள்ள ஒரு பெண். கேன்சர், அவளுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் மாதிரி இருந்திருக்கு. அவளுக்கு உதரப்போக்கு ஏகப்பட்டது அவள் வாழ்க்கையில். அதனால அவள் கூட்டத்துக்குள்ளே வர முடிகிறதில்ல, அவள் வீட்டுக்குள்ளே இருக்க முடிகிறதில்ல, குடும்ப வாழ்க்கை நடத்த முடிகிறதில்லை. தடைகள், அவளுக்கு ஏராளமான தடைகள். அது மாத்திரமல்ல, வைத்தியர்கள், டாக்டர்கள் அவளுக்கு எத்தனையோ வைத்தியம் பண்ணியும் அந்த வைத்தியம் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியலை. அந்த டாக்டர்கள் சொன்ன மருந்துக்கள் வேலை செய்யாமல் தடை, அவளுக்கு ஏகப்பட்ட தடைகள். அடுத்தது பணமெல்லாம் செலவழிந்து போயிற்று. பணம் இல்லாத ஒரு தடை, யாரையும் இனிமே பார்க்க முடியாது இந்த தடை. அது மாத்திரமல்ல, அவளுடைய வாழ்க்கையில் மிகுந்த வருத்தம், மனசுல கவலை, மனசுல பாரம். அப்போ உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக உனக்கு பலவீனம் இருக்கலாம், அது டாக்டர்களால் சுகமாக்க முடியாத வியாதிகளாக இருக்கலாம்,
அல்லாவிட்டால் உனக்கு இந்த வாழ்க்கையில் இப்படி தடை வந்து எல்லாமே போய்விட்டது என்ற நிலையில் நீ நின்று கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசத்தின்படி அவள் இயேசுவை வந்து நேராக போய் அவரை பார்த்து பேசணும், அவர் என் மேலே கை வைக்கணும், இப்படியெல்லாம் அவள் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் அவளால் செய்ய முடியாது. அவள் அந்த கூட்டத்துக்குள்ளே உண்மையாகவே வர முடியாத நிலை தான். இதெல்லாம் தடைகள். ஆனால் எப்படியோ அவள் இயேசுவின் பின்னால் வந்து, முன்னால் வரல, பின்னால் வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனேயே எல்லா தடைகளும் மாறி அவளுக்கு அற்புதம் நடக்குது. அவளுடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதி மாறி போயிட்டு. உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மாற்றி இயேசுவை நான் தொடணும் என்று சொல்லி நீ விசுவாசித்தால் இயேசு உனக்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா தடைகளையும் மாற்றி போடுவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தடைகளை மாற்றி போடுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். திடீர்னு நான் பார்க்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம். அவங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு வழியே கிடையாது, எந்த வழியும் கிடையாது. அவங்க மகன் கல்யாணத்துக்கு கூட போக முடியல, விசா கொடுக்க மறுத்துட்டாங்க. அவங்க மகளை சரியாக போய் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு நாள் அவங்கள பார்த்து சொன்னேன், அதை ஆண்டவர் ஏதாவது செய்வார், நீங்கள் விசுவாசிங்க, தடைகளை எடுத்து போடுவார் அப்படின்னு சொன்னேன். அவங்க விடாமல் ஜெபம் பண்ணாங்க. எத்தனையோ தடைகள் இருந்துச்சு, எத்தனையோ போராட்டம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இந்த வாரத்தில் அந்த தடையெல்லாம் உடைச்சி போட்டார். அவங்களுக்கு ஆண்டவர் விசா கொடுத்துட்டார். இந்த அம்மா இங்கே இருக்கிறான், ஒரு நிமிஷம் எழுந்துருங்கம்மா. இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் அப்படி அற்புதத்தை செய்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர். நம்மளே நம்ப முடியாது, இதெல்லாம் கிடைக்குமா, இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி அதை நம்ம நம்ப முடியாத நிலைமையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஜெபத்தை கேட்டு தடைகளை மாற்றி போட்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதிஸ்தன் ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு என்ன செய்துகிறான், முந்தி விடுகிறான். தடையை பாருங்க. 38 வருஷமா ஒரு இடத்துல இருக்கிறான் வியாதியா. அவனால எழுந்து போக முடியல. ஒரு தூதன் தண்ணீரை கலக்கும் போது யார் முந்தி போறாங்களோ அவங்களுக்கு தான் சுகம் கிடைக்கும். இவன் போறதுக்கு முன்னால எல்லாரும் முந்தி போயிடுறாங்க. இவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. அதான் தடை. உனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லாமல் இருக்கலாம். இந்த ராத்திரி வேளையில உனக்கு யார் உதவி செய்ய இருக்கிறார்கள்? யாருகிட்ட உதவியை கேட்க முடியும்? ஒருவரும் இல்லை. அது ஒரு தடை. அப்படிப்பட்ட இடத்துல இயேசு உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. கை வைத்து கத்துறது. இயேசு உன்னை தேடி வருவார். ஒருவரும் உனக்கு உதவி செய்யலையே. 38 வருஷமா நீ படுத்திருக்கிறியே. நீ போறதுக்குள்ள மற்றவங்க போயிடுறாங்களே. இத்தனை வருஷமா நீ காத்து காத்து கிடந்து உன் வாழ்க்கையில தடையா இருந்துச்சே. உனக்கு யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை, நான் வருகிறேன் என்று சொல்லி அவனுக்காகவே இயேசு வந்தார். இந்த ராத்திரி உனக்கு யாரும் உதவி செய்ய இல்லை. உனக்கு உதவி செய்ய ஆட்களை தேடுகிறாய். ஒருத்தரும் உதவி செய்யாமல் உன்னை தள்ளி விட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அவர் உன் அருகே வருவார். கைகளை உயர்த்தி உன் வாழ்க்கையில் உனக்கு
உதவி செய்ய ஒருவரும் இல்லை. உங்கள்கிட்ட கூட ஆள் இருந்தாலும் அவங்க உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உதவி செய்வார். அப்படிப்பட்டவங்க நீங்கள் இந்த ராத்திரி இருப்பீங்க. ஐயா, எனக்கு உதவி ஒருத்தரும் இல்லை, நான் தேடி பார்த்தேன், எனக்கு உதவி செய்கிற ஆட்கள் இல்லை, எனக்கு ஆண்டவர் மாத்திரம்தான் உதவிங்கிற நிலைமைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்க. இப்படி பார்த்தா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான், உதவி செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. நீ தேடின ஆட்கள் எல்லாம் உன்னை கைவிட்டுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 7 லூக்கா 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 18:38. முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். எனக்கு இறங்கும் என்று மிகவும் மிகவும் அதிகமாக கூப்பிட்டான். ஒரு கண் தெரியாத மனுஷன், பிச்சைக்காரன், இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்டான். அவர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் அவனை பார்த்து, பேசாமல் இரு, கூப்பிடாத, தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லி அவனை அதட்டினார்கள், தடை பண்ணாங்க. குருடை அவன் சுகத்துக்காக, அவன் பார்வையற்ற மனுஷன் கதறுகிறான். மற்ற பார்வை உள்ள மக்கள் எல்லாம் அவர்களை அதட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்களை அவனை வேதனைப்படுத்துகிறத பார்க்கிறோம். தடை பண்றாங்க, கூப்பிடாத. ஆனால் அந்த ஏழையின் கூக்குரலுக்கு ஆண்டவருடைய செவி அவர் கேட்டது. அல்லேலூயா. அந்த பிச்சைக்காரன் கூப்பிட்ட அந்த சத்தம் இயேசுவின் காதில் விழுந்தது. மற்றவர்களுடைய சத்தத்தை விட இந்த ஏழையின் சத்தம் அவர் காதில் விழுந்தது. தடைகள் எல்லாம் மாறினது. அவனை கூப்பிட்டார். அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தி இருந்தான். அதை தூக்கி தூர போட்டுட்டு இயேசுவண்டை வந்து, உனக்கு என்ன தேவைன்னு கேட்டார். அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடையணும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும், அவிசுவாசம் உனக்கு தடையாக இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அவிசுவாசம்தான் தடை. அந்த அவிசுவாசத்தை எடுத்து போடு. விசுவாசத்தோடு இன்னைக்கு நம்பு இயேசுவை. அவர் உன்னை விடுதலையாக்கி உனக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் என்பதை நீ விசுவாசி. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த ஆண்டவர் உனக்கு நன்மை செய்ய அவர் காத்திருக்கிறார். முதலாவது, ரட்சிப்பு உனக்கு தடையாக இருக்கிறதா? சகேயு என்கிற மனுஷனையும் அவன் வீட்டையும் ரட்சித்த அந்த ஆண்டவர் இன்னைக்கு உன் வீட்டை ரட்சிப்பார். உன் வீட்டில் ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருந்தால் அவங்கள நிச்சயமாக ரட்சிப்பார். அவன் வாழ்க்கையை மாற்றுவார். உனக்கு வந்திருக்கிற உன் வியாதி போகிறதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் இன்னைக்கு ஆண்டவர் நீக்கி போட்டு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் முடியும் என்பதை நீ விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை பார்ப்பாய். தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஐயா, இந்த ஆண்டவர் என் பாவத்தை மன்னிக்கணும். ரட்சிப்புக்கு எனக்கு நிறைய தடைகள் இருக்குது. சின்ன சின்ன பாவங்கள் உன் வாழ்க்கையில் இருக்குது. ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமைப்பட்டு போயிருக்கிறா. ஒரு தவறு, ஒரு கெட்ட பழக்கங்கள் உனக்கு இருக்கலாம். உன் வாழ்க்கையில் இன்னைக்கு இயேசு உனக்கு ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தவறான பழக்கங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்றிட்டு இந்த ஆண்டவர் உனக்கு சுகம் கொடுப்பார் என்று நம்பி அவர் அண்டை வருவதற்கு உன்னை அழைக்கிறார். ஐயா, இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், அவர் என் இருதயத்தில் வரணும், இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு மாற்றத்தை தரணும் என்று விசுவாசிக்கிறவங்க
நம்புகிறவங்க, இந்த ஆண்டவர் என் பாவத்தையெல்லாம் எடுத்து போடணும், எனக்கு சமாதானம் வேணும், இந்த ஆண்டவர் என் உள்ளத்தில் வரணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பியுங்கள். உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க இயேசு என் உள்ளத்தில் வரணும், என் பாவங்களை மன்னிக்கணும் என்று கை வைத்தினவர்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி கேட்குறோம். கை வைத்தினவர்கள் எல்லாம் எழுந்திருக்கும்படி கேட்குறோம். வீடுகளிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரணும், இந்த இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கணும்னு விசுவாசிக்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களை தொடும். கை வைத்தினவர்கள் எழும்பி நிற்கிற நீங்கள் முன்னாலே வரும்படி கேட்குறோம். சீக்கிரமாக முன்னால் வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. முன்னால் வாங்க. கையில் எண்ணெய் பாட்டில் இருந்தால் அதை எடுத்து கொண்டு வாங்க. கையில் எண்ணெய் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக ஓடி வாங்க. நான் சொல்கிற ஜெப வார்த்தைகளை சொல்லி சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. வீடுகளில் இருக்கிறவங்க, டிவியில் பார்க்குறவங்களும் இந்த ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதித்து உங்கள் வேதனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இந்த இயேசு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தருவார். நான் சொல்கிற இந்த ஜெப வார்த்தையை சத்தமாக விசுவாசத்தோடு சொல்லுங்கள். ஆண்டவருடைய கரம் உங்களை தொட்டு சுகமாக்கும். ஆண்டவருடைய வல்லமை இந்த நாட்களில் உங்கள் மத்தியில் வரும். ஊழியர்கள் முன்னால் வந்து நில்லுங்க, இந்த பக்கம் வந்து நில்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவ கரம் உங்களோட இருக்கும். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ஜெபத்தை கேட்பார். உங்கள் பாவத்தை முதல்ல மன்னிப்பார். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை எனக்கு மன்னியும். இயேசுவே, சத்தமாக சொல்லுங்கள். இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்தீர், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். அதை இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நான் செய்கிற எல்லா பாவங்களும் என்னை விட்டு போய்விட வேண்டும். என் வாழ்க்கையில் நல்ல குணங்கள், நல்ல ஆவியினால் என்னை நிரப்பும். ஆவியானவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யும். விசுவாசத்தை தாரும். இன்றிலிருந்து நான் ஒரு புதிய மனுஷியாக மாற உதவி செய்யும். என் வாழ்க்கை மாறட்டும். என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும், அடையாளம் செய்யும். என் வீட்டுக்கு வாரும். என்னை நேசிக்கிறீர். ஒரு உண்மையான தெய்வம் எனக்குள்ள வாரும். எனக்கு அற்புதம் செய்யும். இயேசுவே, அற்புதம் செய்யும். என்னை ஆசீர்வதியும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். இந்த ஜெப வார்த்தைகளை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை தருவார். நீங்கள் அந்த மாற்றத்தை தொடர்ந்து தேட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசு மாறணும். இருந்தபடியே வாழக்கூடாது. ஒரு புது மனசு வரணும், ஒரு புது ஆவி வரணும். அதுக்கு ஆண்டவருடைய வசனம் நீங்கள் வாசிக்கணும். இந்த வேத வசனத்துக்குள்ளே ஆவி இருக்குது, ஜீவன் இருக்குது. இது உங்களோட பேசும். இதில் யோவானின் சுவிசேஷம் வாசிங்க. ஒரு வேதம் இல்லைன்னா ஒரு வேதத்தை வாங்கி வாசிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு பின்பு நீங்கள் சர்ச்சு சர்வீசஸில் வரணும். இந்த வெள்ளிக்கிழமை காலையில் பெண்கள் கூட்டம் இருக்கும் 10 மணிக்கு. இந்த மாதிரி சாயந்தர கூட்டத்துக்கு வரணும். இந்த ஊழியர்களை சந்தித்து அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன குழுக்களெல்லாம் இருக்கும், அதை பாடணும். எங்கேயும் போகலைன்னா புதன்கிழமை இந்த இடத்துல 6:30 மணிக்கு ஒரு கூட்டம் நடக்கும். அதுக்கு நீங்கள் வரலாம். உங்களை சந்தித்து உங்களுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுவாங்க. எங்கே போக தெரியலனாலும் இங்கே வரலாம். புதன்கிழமை
ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த இடத்துல ஆராதனைகள் நடக்கும். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்கள் பேர் விலாசம் கொடுக்காமல் இருப்பீங்கன்னா ஊழியர்களை பார்த்து கொடுத்து அவங்க வீட்டை சந்தித்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இதை மறந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களோட இருக்கும். இப்போ என்னைக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் பின்னால் இருக்கவங்க எல்லாம் எழுந்து நிலுங்கள். இந்த வியாதிக்காக ஜெபம் பண்ணுற நேரம் இந்த ஜெபம், இந்த எண்ணெய்க்காக ஜெபம் பண்ண பின்பு இந்த எண்ணெயை திறந்து நீங்கள் எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஒரு விடுதலை தருவார், ஒரு அற்புதம் செய்வார். ஆண்டவரால் முடியாது ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். அதனால் விசுவாசிப்போம். இயேசுவே, இந்த எண்ணெயை ஆசீர்வதியும். உங்கள் நாமத்தினால இதை ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். பாவம் செய்தவர்கள் ஆனால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நீதிமானின் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி இந்த எண்ணெய் ஆசீர்வதித்து கொடும். இது போடப்படுகிற இடமெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். வேதனை மாறட்டும். ஆண்டவரே, ஆறாத புண்கள் ஆறட்டும். ஆண்டவரே, எலும்புகள் எல்லாம் தேய்ந்த எலும்புகள் வளரட்டும். கேன்சர் நோய்கள் மறையட்டும். எல்லா வியாதிகளும் மாறட்டும். கழுத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறட்டும். அற்புதம் செய்யும். நீண்ட நாட்களாக இருக்கிற வியாதிகள் எல்லாம் மறைந்து போகட்டும். விசுவாசத்தோடு வீடுகளில் ஜெபிக்கிறவங்களுக்கும் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இறங்கி வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்போ எண்ணெயை திறந்து நீங்கள் போடுங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்வார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல இந்த வியாதியை சொல்லி இந்த எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வீடுகள்லையும் இருக்கிறவங்க, குழுக்களில் இருக்கிறவங்க எண்ணெயை பூசி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்வார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லோரும் விசுவாசித்து உங்கள் மேலே இப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணும்போது அப்படியே எண்ணெய் பூசி அந்த கைகளை அந்த இடத்துல வச்சுக்கிடுங்க. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். விசுவாசியுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் சுகமாக்க உமக்கு வல்லமை உண்டு. ஒரு வியாதி கூட நிற்க முடியாது சரீரத்தில். இந்த சரீரங்களை மீட்டு கொண்ட தேவனே, உம்முடைய கரத்தினாலே அவர்களை தொடும். இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ வசனங்களை பார்த்தோம். தடைகளை அகற்றி போடுகிறவர் எங்களை முன்னாலே வந்திருக்கிறீர். இந்த இடத்துல நீர் இருக்கிறீர். அதை முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். இப்போ இருக்கிற வியாதிகள் எல்லாம் சுகமாக்க உம்மால முடியும். இன்றைக்கு வந்து மக்கள் அழுது கண்ணீரோடு போராடி ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து இந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு வல்லமை அவர்கள் மேல வருகிறது. சுகமாக்கும் வல்லமை இந்த இடத்துல வருகிறது. உம்முடைய அக்கினி இந்த இடத்துல வருகிறது. தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வருகிறதுக்காக தோத்திரம். எல்லா கை கால்கள் உளைச்சல்கள் கட்டுகள் இதெல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, அந்த கைகள் உயர்த்த முடியாத கைகள் உயரட்டும். நடக்க முடியாத கால்கள் நடக்கட்டும். பார்க்க முடியாத கண்கள் பார்க்கட்டும். கேட்காத காதுகள் எல்லாம் கேட்கட்டும். ஆண்டவருடைய நாமத்தினாலே செயல்படாத கிட்னிகள் செயல்படட்டும். செயல்படாத இருதயங்கள் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே செயல்படாத நரம்புகள் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பலனில்லாத அவயவங்கள் எல்லாம் பலனடையட்டும். இதுவரைக்கும் இருந்த பயம் அவளை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே, வெளியே சொல்ல முடியாத எந்த வியாதிகள் இருந்தாலும் இன்னைக்கு அது மறைந்து போகட்டும். அற்புதங்கள் உண்டாகட்டும். இயேசுவால கூடாதது ஒண்ணுமே இல்லை. உடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடுகிறது. மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள் மூளை வளரட்டும். இயேசுவின் நாமத்தை குழந்தை பாக்கியங்களை கட்டளையிடும். எந்த அவயவங்கள் எல்லாம் செத்து இருக்குதோ அந்த அவயவங்கள் எல்லாம் உயிரடையட்டும். ஆண்டவர் நுரையீரல் பகுதியை தொடு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுகிறவர்கள் நார்மலாக மூச்சு விடட்டும். ஆண்டவரே, கல்லீரல் பிரச்சனையை மாற்றிவிடும். பிசாசின் தொல்லைகள் எல்லா பில்லி சூனிய ஆவிகள், செய்வினை கட்டுகள், கோளாறுகள், பிசாசின் ஆவிகள், வயிற்றுக்குள்ள எந்த விதமான மருந்துக்கள் இவைகள் இருந்தாலும் எல்லாம் வெளியேறட்டும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே
தேவ ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்யும். வேலையில்லாத பிரச்சனையை மாற்றும், குடும்ப சண்டைகளை மாற்றும், கடன் தொல்லைகளை மாற்றும். இந்த பிள்ளைகள் எந்த வேதனையோடெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, எந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்குதோ அதெல்லாம் வெளியேறட்டும். நீ தொட்டு சுகம் அளித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லாத வியாதிகளெல்லாம் சுகமாகட்டும் ஆண்டவரே. பிரிந்த குடும்பங்களெல்லாம் இணையட்டும், பிள்ளைகளெல்லாம் சேரட்டும், ஒன்றாக தேவ கரம் இருக்கட்டும். நல்ல விடுதலை தாரும் ஆண்டவரே. தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் உங்க நாமத்தினால தொடும். நீ தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன்.